ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் ஆபிரகாமிடம் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்வதை நாம் பார்க்கின்றோம். என்ன உடன்படிக்கை என்று பார்க்கையிலே, நீ உனக்கு வரும் பிள்ளைகள் அனைத்தையும் நான் தான் கடவுள், உன்னுடைய இனத்தையும் பெருக்குவேன், உன்னுடைய நாட்டையும் பெருக்குவேன், உன்னிடமிருந்து அரசர்களை உருவாக்குவேன், உன்னிடமிருந்தே தலைவர்களை உருவாக்குவேன் என்று கடவுள் ஆபிரகாமிடம் நல்ல ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்வதை நாம் பார்க்கின்றோம். மேலுமாக இன்றைய முதல் வாசகத்திலே இறுதியாக இவ்வாறாக முடிகின்றது: நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைப்பிடிக்க வேண்டும் என்று கடவுள் ஆபிரகாமிடம், நம்முடைய தந்தையாக இருக்கின்ற, நம்முடைய விசுவாசத்தின் மூதாதையராக இருக்கின்ற ஆபிரகாமிடம் மிகவும் அழகாக நம்மை முன்னிட்டு ஆபிரகாம் அவர்கள் உடன்படிக்கையை பெற்றிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, அந்த உடன்படிக்கையை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கையிலே, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். இயேசு இறை வார்த்தையை போதித்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய தாயும் அவருடைய சகோதரர்களும் அந்த வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு ஒரு ஆள் அனுப்பி அவரை சொல்லுகின்ற போது, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்று இயேசு அங்கு சொல்வதை பார்க்கின்றோம். யாரெல்லாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் ஆவார்கள் என்று கூறிய இயேசு, இன்று என்னுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் கடைபிடித்தார் அவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள் என்று மிகவும் அழகாக சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நாம் இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கின்றோம். அந்த வார்த்தைக்கு ஏற்ப நாம் வாழ்கின்றோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த முள்ளம்பன்றி என்கின்ற ஒரு விலங்கை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த விலங்கானது என்ன செய்யுமா என்று பார்க்கையிலே, அது இந்த திராட்சை தோட்டத்திற்கு செல்கின்ற போது அந்த கீழே இருக்கின்ற திராட்சை பழத்தின் மீது கீழே விழுந்து அது புரளுமா. அவ்வாறாக புரளுகின்ற போது அந்த ஒரு சில திராட்சை பழங்கள் அதனுடைய முள்ளிலே குத்தி கொள்ளுமா, அவ்வாறே அது வெளியிலே சென்று விடுமா. அதோடு அந்த திராட்சை பழத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிடுகின்ற போது, அந்த திராட்சை பழத்தை நாம் எடுக்கின்ற போது அதை முழுமையாக பிசைஞ்சு அதில் உள்ள முழு சாறையும் நாம் எடுக்க வேண்டும் என்று இன்றைய இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்துகின்றது. எப்படி முழுமையாக பிசைக்க வேண்டும் என்று பார்க்கையிலே, இறை வார்த்தையை விவிலியத்தை ஒரு மேலோட்டமாக வாசிப்பது ஒரு முறையான கருத்து அல்ல. மாறாக விவிலியத்தை உள்ளார்ந்து வாசிக்க வேண்டும். அவ்வாறாக வாசிக்கின்ற போது அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தை நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது. ஆம், பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, விவிலியத்தை ஒரு மேலோட்டமாக படித்துவிட்டு அதன்படியே செயல்பட வேண்டியது அவசியமில்லை. மாறாக அந்த இறை வார்த்தையை உள்வாங்கி எவ்வாறு அந்த திராட்சத்தை ஜூஸ் புழிகின்றார்களோ அதே போன்று நாம் நம்முடைய மூளையிலே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வைத்திருக்கின்றோமோ அதை அசை போட வேண்டும் என்றுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஆகவே இறை வார்த்தையை கேட்போர் என்றுமே சாக மாட்டார். அந்த இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, ஆகவே இந்த தவ காலத்திலே இருக்கின்ற நாம் பல்வேறு விதமான தவ முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். காவிய உடை அணிகின்றோம், உணவு உண்ணாமல் இருக்கின்றோம், மாமிசம் உண்ணாமல் இருக்கின்றோம். இது எல்லாம் என்னுடைய வாழ்வை புதுப்பிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது நீங்கள் தவ முயற்சிகள் இருப்பது அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கின்றது என்று நீங்களே சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஜபம் செய்கின்றீர்கள், காவிய உடை அணிகின்றீர்கள்,
பல்வேறு விதமான ஆலயத்திற்கு திருப்பயணமாக செல்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றம் வருகின்றதா என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு தருணமாக இருக்கின்றது. ஆகதான் என் வார்த்தையை கடைபிடித்து அதன்படி செயல்பட வேண்டும். அவ்வாறாக செயல்படுகின்ற போதுதான் அவர்கள் என்றுமே சாக மாட்டார். ஆக தவம் இருக்கின்றோம், ஜபம் செய்கின்றோம், உணவு உண்ணாமல் இருக்கின்றோம், அது என்னுடைய வாழ்க்கைக்கு பயனளிக்கின்றதா என்று சிந்திக்க தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கட்டும். ஆமேன்.